ஹாய்! இன்னைக்கு நம்ம பேப்பர்லேயே ஒரு அழகான குதிரை செய்ய போகிறோம். அதுக்காக 20க்கு 20லாம் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக 2 பக்கமும் திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கிட்டு சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கமும் திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்கொயர் ஆகுற மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிப்புகளை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மடிக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சென்டரில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள். இதுக்கு நேராக 2 பக்கமும் மடக்கிக்கோங்க. திருப்பி வச்சுக்கிட்டு அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் மடித்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, இந்த பகுதியும் இந்த பக்கமும் மடிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து எடுத்து வச்சுட்டு இந்த மடிப்பு லைன் வரக்கூடிய அந்த போர்ஷன் எல்லாம் உள்ளடி வர மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது என்ன பண்ணி வச்சுருக்கேன் இல்லை, இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுருக்கேன். இதே அளவு தான், 20க்கு 20ல் தான், 2020ல் தான் இன்னொன்று செஞ்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து 1 மட்டும் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளாடி விட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த கார்னர் எல்லாம் நல்லா மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 3 போர்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பக்கமும் நடுவில் இருக்கிறத விட்டுட்டு 2 பக்கத்தையும் கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. கீழே பார்த்து மடிச்சுக்கிட்டதுக்கப்புறமா
இந்த இந்த பகுதியும் இந்த கால் பகுதியும் வால் பகுதியுமா நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா உள்ள அந்த ஒரு போர்ஷன் வெளியே வரும். இப்போ நான் உங்களுக்கு அடுத்து நீங்கள் இங்கே பார்த்தீங்களா, இப்போ ஒரு போர்ஷன் வெளியே வந்தது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன் பாருங்கள். இப்போ இப்படி இருக்கா, இந்த வால் பகுதியிலேருந்து உள்ளேருந்து ஒரு போர்ஷன் வெளியே வரும். அந்த போர்ஷன் வெளியே வந்த உடனே இந்த மாதிரி நீங்கள் மடக்கிக்கிட்டு 2 காலும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ இந்த சுருக்கு வருது பார்த்தீங்களா, இந்த பகுதி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம் 2 பகுதி. பார்த்தீங்களா, இப்படி பண்ணதுக்கப்புறமா இந்த கார்னரில் இந்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்படி அதுக்கப்புறம் இதை மடிப்புக்குள்ளே அடி விட்டுறணும். இந்த 2 பகுதியும் உள்ளாடி போனதுக்கப்புறமா இது அந்த காலோட முன்பகுதி மாதிரி வரும். அதுக்கப்புறமா இந்த மேல் பகுதியிலிருந்து இந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கிட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது காது மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் அதில் ஒரு பகுதிக்கு மேலே இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அதை உள்ளாடி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தலை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த கால் பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மடித்த பகுதியை இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க.
நம்ம கால் பகுதியை இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த காலில் இந்த மாதிரி மேலே பார்த்து மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு போர்ஷன் வருது பாருங்கள், அதை இந்த மாதிரி இப்படி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் அந்த காலுக்கும் வரும். இப்போ இந்த கால்லேயே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம மடக்கிக்கலாம். 2 கால்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இனி இந்த மாதிரி கொஞ்சம் பகுதிக்கு கீழே இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்த காலையும் மடக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தலைப்பகுதி ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து இன்னும் வால் பகுதியை நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக அதை எடுத்திருக்கேன். அதே இந்த மாதிரி ஒரு பக்கத்தை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து இப்போ இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதுலேயும் நம்ம முதல்ல பண்ண மாதிரி ஏதோ ஸ்டெப்ஸ் வரும். 2 காலுக்கு நம்ம அதே ஸ்டெப். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு போர்ஷனை வெளியே எடுத்து நம்ம முதல்ல என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் வரும். பார்த்தீங்களா? ஒரு போர்ஷன் வெளியே வந்தது பார்த்தீங்களா? இதுதான் முக்கியம். இந்த மாதிரி வரணும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம முதல்ல இதே மாதிரி தானே பண்ணணும். இதே மாதிரி தான் பண்ணணும். இந்த 2 லைனுக்கு இடையில இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி மடிச்சதுக்கு பிறகு அதனோட அந்த எண்டிங் பகுதியில் லைட்டாக ஒரு மடிப்பு போட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதே மாதிரி அடுத்த பக்கமும் மடிச்சுக்கலாம். இந்த போர்ஷனை உள்ளாடி விட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ வால் பகுதிக்கு நம்ம வரலாம். வாலை நம்ம முதல்ல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மடிப்பு வரக்கூடிய பகுதியை உள்ளாடி விட்டுட்டு இந்த பகுதி இவ்வளோ உயரமாக வேண்டாம். இதை நம்ம மடக்கி 2 பக்கமும் கீழே இந்த மாதிரி தாத்து விட்டுக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி மடக்கிக்கலாம். நம்ம ஹெட்டுக்கு மேலே சுற்றி விடுவோம். இது இந்த மாதிரி தாத்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் போர்ஷனுக்கு கீழே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இதை இந்த மாதிரி மடிக்க வேண்டாம், இப்படி ஒட்டி வைக்க வேண்டாம். நான் சென்டர் போர்ஷனுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். இந்த இடத்த நம்ம விரித்து லைட்டாக பெண்ட் பண்ணி இப்படி வளைச்சி அந்த வால் மாதிரி மேலே பார்த்து நிற்கிற மாதிரி பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம் வால் பகுதியை. இப்போ நமக்கு வால் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம அந்த காலை தான் ரெடி பண்ணணும். முதல் நம்ம 2 அந்த ஃப்ரண்டில் உள்ள கால் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இதையும் ரெடி பண்ணணும். முதல் ரெடி பண்ண மாதிரியே நம்ம ரெடி பண்ணிட்டு இதே மாதிரி அடுத்த சைடும் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இப்படி வந்துடுச்சு. இனி கொஞ்சம் முன்னாடி பார்த்து வர மாதிரி இல்லை, இதை ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லீன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த மடிப்புக்குள்ளாடி வரக்கூடிய இந்த போர்ஷனை இப்படி பண்ணிக்கலாம். 2 பக்கமும் அதே மாதிரி தான் பண்ணிக்கணும். இந்த 2 கால்லையும் நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு நிதானம் தேவை. ரொம்ப நிதானமாக இருந்து செய்தால் தான் நீட்டாக வரும். அவசரப்பட்டேன்னா அது அவ்வளோ வராது. இப்போ பாருங்கள், நமக்கு பின்னாடி காலும் இனி ஒரு சின்ன மடக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த காலையும் மடிச்சு விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்போ நமக்கு குதிரையோட உடம்பும் தலையும் ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் எக்ஸ்ட்ரா போர்ஷன் மடக்கி இருக்கிறதுல நீண்டு இருக்கிற மாதிரி இருக்கிறத உள்ளே நம்ம மடக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது பின்னாடியும் முன்னாடியும் கொஞ்சம் தள்ளிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இதில் பின்னாடி இந்த கால் சைடில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பகுதியை உள்ளாடி மடக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பகுதியை
கால் பகுதியில் இருக்கக்கூடியதை வெளியே எது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை உள்ளாடி அமுக்கி அதை அப்படி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களை இந்த மாதிரி செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம இந்த மாதிரி செய்யும்போது மைண்டு ரொம்ப நமக்கு அதை நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பையும் ஞாபகம் வச்சு அதை யோசித்து யோசித்து பண்ணும்போது ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பேப்பரில் இவ்வளோ அழகாக பண்ண முடியுது. இவ்வளோ டைம் எடுத்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.